ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாலிசி போடுறதுக்கு முன்னாடி, அதாவது பிஇடி இருக்குது அப்படின்னு சொன்னால் போர்ட்டபிலிட்டி பண்ணுறது சிரமம். வெல்கம் டு டின்ஷூர் கற்க கசடர. இந்த வாரம் போர்ட்டபிலிட்டி மித்தில் நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாலிசி போடுறதுக்கு முன்னாடி, அதாவது பிஇடி இருக்குது அப்படின்னு சொன்னால் போர்ட்டபிலிட்டி பண்ணுறது சிரமம் அப்படிங்கிறது. ட்ருத் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய பழைய பாலிசியில் உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அப்படியே போர்ட்டபிலிட்டி பண்ணிக்கலாம். அப்படி போர்ட்டபிலிட்டி பண்ணுறப்ப மேபி உங்களுக்கு கோபே அல்லது லோடிங் அல்லது வெயிட்டிங் பீரியடோட கண்டிஷன் போட்டு கொடுக்கலாம், அல்லது நார்மலாகவும் கொடுக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் 40 days ஆன உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு கம்பெனி இல்லாமல் ஒரு 4-5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். எந்த கம்பெனியில் அப்ரூவல் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலு அல்லது இந்த பிடியை ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். நான் ராமன் டின்ஷூர். கடந்த 1 yearல 1000க்கு மேலான போர்ட்டபிலிட்டியை சக்ஸஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விஷ் யூ வெல்த்தி ஆல்வேஸ். தேங்க்யூ.